ஹாய் ஹலோ வெல்கம் டு மை நியூ வீடியோ. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சூப்பரான ஒரு மார்னிங். நம்மளோட கர்ணா தான் தனியாக மலர்ந்துருக்கு. இன்னும் பட்டு ஃப்ளவர்ஸ் எல்லாம் இருக்குது. எல்லாம் நல்லா பூக்குது நம்மளுக்கு. அவ்வளோதான், நம்மளுக்கு இவ்வளோ தான் கொஞ்சமாச்சும் டார்மன்சி இருக்கும். டிசம்பர் ஹாஃப்லேருந்து ஜனவரி ஹாஃப் வரைக்கும். இதுக்கு மேலே நம்மளுக்கு எல்லாமே ஃப்ளவர் ஆக ஆரம்பிச்சிருக்கும். ஆனால் இந்த பட்ஸ் எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒன்று இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்தே வந்தது தான், வர ஆரம்பிச்சிருந்தது. பெரிய எஃபெக்டெல்லாம் இல்லை. நம்மளோட பீக் ஆஃப் பிங்க் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். தனியாக மலர்ந்துருக்கு பாருங்கள். இதுவும் பார்த்துட்டிங்கன்னா ட்ராபிக்கல் வெரைட்டிஸ் பூத்துட்டு தான் இருக்குது. நம்ம லாஸ்ட் இயர் இந்த டைமில் தான் எல்லாம் ரீபாட்டிங் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் பிளான்ஸ் எல்லாம் ரீபாட்டிங் பண்ணுற ஸ்டேஜ் வந்துடும் இந்த டைமிங்லே. பிளான்ஸ் டப்பு ஃபுல்லாக வளர்கிறதுக்கும் இந்த பனிக்கும் அது டார்மெண்ட் ஆகிடும். புதுசாக பிளான்டிங் பண்ணுறதுக்கு ஒன்றும் ஆகாது. நம்ம ரீபாட்டிங் பண்ணி கொடுக்கணும். சில பேர் ரீபாட்டிங் பண்ணாமல் அப்படியே விட்டுட்டு ஜனவரி வந்துக்கு மேலே பண்ணலான்னு சில பேர் பண்ணிடுறாங்க. அப்படி பண்ணக்கூடாது. உங்களோட பிளான்ட் எப்போ டார்மெண்ட் ஆகுதுன்னு நீங்கள் வாட்ச் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு கண்டிப்பாக ஒரு 2 வீக்ஸ் கேப்பில் கண்டிப்பாக ரீபாட்டிங் பண்ணணும். அதே மாதிரி நம்மளோட வாட்டர் லில்லிஸ், பர்பிள் ஜாய், சப்ஸ்டோன், இது நம்மளோட காயின் சோன் தான், மல்டிபெட்டல். நல்லா இப்போ தான் மலர ஆரம்பிச்சிருக்கு. நல்ல வெயில் வரும்போது எல்லாம் மலரும். சூப்பராக இருக்குல்ல கலர். நம்மளோட டோரி சோல்ட்டு தான் இது. இப்போ தான் மலர்ந்துட்டுருக்கு. இதோட கலர் ரொம்ப அழகாக இருக்கும். நம்மளோட பீச் ப்ளோ பாருங்கள், டெய்லியுமே பூ பூத்துட்டே தான் இருக்குது. இங்கேயும் ஒரு ஃப்ளவர் இருக்குது. இன்றைக்கி 3 ஃப்ளவர்ஸ் இருக்குது. இப்போதைக்கு நம்மளோட வாட்டர் லில்லி செயலுக்கு இல்லை. நான் இப்போ தான் அதை செட் பண்ணிகிட்ருக்கிறேன் ஒரு சைட்லேருந்து. கண்டிப்பாக சீக்கிரமாகவே செயலுக்கு கொண்டு வந்துடுறேன். அப்போ நம்ம இன்றைக்கி வெரைட்டிஸ் பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் காய்ச்சல் படுத்துக்கிட்டேன். அதனால தான் என்னால் வீடியோஸ் கொஞ்சம் போட முடியல. இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டியூபர்ஸ் எடுத்து போட்டிருந்தேன். அது எனக்கு வீடியோ எடுக்கக்கூட முடியல. அதனால் நல்லா முளைச்சிருக்கு. நிறைய கஸ்டமர்ஸுமே இப்படி நல்லா ஸ்ப்ரவுட்டான டியூபர் கொடுங்கன்னு தான் கேட்குறாங்க. ஸோ எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாகும்னு நினைக்கிறேன். இது நம்ம ஆக்டோபஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி. ட்ரிபிள் ஷேடில் வரும். இது லைட்டு பிங்க்கு, ஒயிட்டு, அதே மாதிரி க்ரீன் 3ம் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலரு. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதோட டியூபர் இருக்குது. இதோட ப்ரைஸ் 180. நல்ல சூப்பரான டியூபர் தான். நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது பாருங்கள். இது எல்லாமே நல்லா ஸ்ப்ரவுட்டாக ஆரம்பிச்சிருக்கிற டியூபர்ஸ் தான். ஸோ அதனால் நீங்கள் இது தண்ணியில் ரொம்ப போட்டு வைக்க வேண்டிய அவசியமெல்லாம் வராது. இங்கேயும் இருக்குது. இதுவும் நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ் 3 இடத்துல 4 இடத்துல க்ரோத் டிப்ஸ் இருக்கும். 4மே ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு. இந்த இடத்த நான் கட் பண்ணிட்டு தான் அனுப்புவேன். ஏன்னா இது இப்படி அனுப்ப முடியாது, வேறு ஷேப்பில் இருக்கிறதுனால. இந்த இடத்துல கட் பண்ணி இந்த போர்ஷன் மட்டும்தான் அனுப்புவேன். இதை மட்டும் பிளானிங் பண்ணாலே போதும். இதோட ப்ரைஸ் 220. அடுத்தது இந்த டியூபர் தான் பார்த்துக்கோங்க. இதோட ப்ரைஸ் 200. இல்லை நம்ம கம்மியான ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்குறோம். இங்கேயும் ஒரு டியூபர் இருக்குது. இதோட மெயின் க்ரோத் டிப் உடஞ்சிருச்சு. பட் ஆனாலும் இங்கே 2 இடத்துல சூப்பரான க்ரோத் டிப்ஸ் இருக்கும். 180. நம்ம எடுக்கும்போது உடையறதான். இங்கே ஒன்று இருக்குது. 75. ஒரு குட்டி க்ரோத் டிப் தான் இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது. நல்ல சூப்பரான டியூபர் தான். 180. இந்த ரேட்லலாம் இந்த டியூபர்ஸ் எல்லாம் கிடைக்காது. வேண்டவங்கெல்லாம் இப்போ வாங்கிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே டியூபர்ஸே நம்மளுக்கு கிடைக்கிறது கஷ்டமாயிடும். இது 150. இங்கேயும் ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் 100. இவ்வளோ தான் நம்மளோட டியூபர்ஸு. ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இதில் சிலதெல்லாம் சேல் ஆகிடுச்சு முன்னாடி. டேரெக்டாக நம்மளை கேட்டு வந்தவங்களுக்கு கொஞ்சமெல்லாம் நான் கொடுத்துட்டேன். ஸோ இதோட ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அடுத்த வெரைட்டி காட்டுறேன்.
அடுத்து நம்மளோட வெரைட்டி நம்மளுக்கு வந்து நிறுத்தாமல் ஃப்ளவர்ஸ் கொடுத்துட்ருக்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி தான். நான் சொன்ன மாதிரி இது எல்லாமே வந்து நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிற ஸ்டேஜே வந்திருக்கு, ரூட்டே வளர ஆரம்பிக்குது. இது வந்து நம்மளுக்கு வந்து கண்டினியூஸாக ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் பிங்க் க்ளவுடு. உங்களுக்கு தெரியும், எனக்கு ஒரே டைமில் 10 ஃப்ளவர்ஸ் கொடுத்துருக்கு இந்த வெரைட்டி. நான் இதோட ஃப்ளவர் பிக்கு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இதோட ப்ரைஸ் வந்து 250. நல்ல பெரிய டியூபர் தான். அப்புறம் இங்கே இருக்குது 250. இதுக்கு மேலே நம்மளுக்கு டியூபர்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். இந்த வெரைட்டியெல்லாம் நம்மளுக்கு கிடைக்காது. பிங்க் க்ளவுடில் நிறைய பேர் என்னை கேட்டு வருவாங்க. நான் சொல்லியிருப்பேன் சீசனில் தான் கிடைக்கும் அப்படின்ட்டு. பாருங்கள், இது வந்து 200. கம்மியான ரேட்டில் தான் நம்ம எல்லாம் போட்டுட்ருக்கோம். இதுவும் பாருங்கள், சூப்பரான டியூபர் தான். நல்லா ரூட் வளர ஆரம்பிச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 250. நல்லா ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. இது எல்லாமே நல்லா ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், 250. இங்கே ஒரு பெரிய டியூபர் இருக்குது பாருங்கள். இதோட ப்ரைஸ் வந்து 280. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை கட் பண்ணி நம்ம பிளானிங் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கட் பண்ணி தான் அனுப்புவேன். இதை நம்ம டப்பில் பிளானிங் பண்ணும்போது க்ரோத் வந்து அரெஸ்ட் ஆகாமல் இருக்கிறத நம்ம அப்படி பண்ணுறோம். இங்கேயும் இருக்குது 220. சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு. அப்புறம் இங்கேயும் இருக்குது சின்னதாக ஒரு டியூபரை. சின்னதுன்னு சொல்ல முடியாது, ஆனாலும் சூப்பராக இருக்கும். 150. இங்கேயும் இருக்குது 180. இங்கேயும் இருக்குது 180. இதுதான் நம்மளோட டியூபர்ஸு. ஸோ பிங்க் க்ளவுட் வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ் எல்லாம் வாங்கி வச்சுட்டிங்கன்னா ஃப்ளவர்ஸ் வரல அப்படின்னு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷனே வராது. ரேட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குதுன்னா ஹார்டி வெரைட்டிஸை சில பேர் வாங்கி வச்சுட்டு ஃப்ளவர்ஸே வரலன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஹார்டி வெரைட்டிஸ் எப்போவுமே வந்து ரேட்டு கம்மியாக கொடுப்பாங்க. பிகாஸ் அது ஃப்ளவர்ஸ் கம்மியாக தான் கொடுக்கும். எப்போவுமே வந்து நல்ல வெரைட்டிஸுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் இருக்கும். டியூபர் சைஸ் மட்டும் இல்லை, அதோட ஃப்ளவரிங் கப்பாசிட்டி கூட தான் அதோட ப்ரைஸோட ஒரு காரணம். பாருங்கள் எவ்வளோ பட்டு வந்திருக்குன்னு இந்த பிளான்ட்லேயே. அடுத்தது வந்து ஒரே ஒரு டியூபர் தான் இருக்குது. பாருங்கள், க்ரோத் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிருக்கு. இது வந்து கனகா அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். நம்மளுக்கு வந்து ஃப்ளாட்டிங் லீஃப்லேயே வந்து ஃப்ளவர் கொடுத்துருக்கு. இது வந்து ஃப்ளாட்டிங் லீஃபோட ஃப்ளவருங்கிறதுனால தான் இது சின்னதாக இருக்குது. இது ஒரு ஸ்பெஷலான ஒரு கலர் காம்பினேஷன் தான் வரும். இது எப்படின்னா ஒரு லைட் பிங்க் ஷேடு, இதோட நடுவில் ஒரு க்ரீன் ஷேடு வரும். இதோட மெச்சூர் ஃப்ளவரோட பிக்கு நான் அனுப்புகிறேன். இது வந்து ஃப்ளாட்டிங் லீஃப்லேயே ஃப்ளவர் கொடுக்குற ஒரு புது வெரைட்டி தான். இதோட பேர் கனகா. நல்லா சூப்பராக க்ரோத் டிப்பெல்லாம் வளர ஆரம்பிச்சிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 500. ஒரே ஒரு டியூபர் தான் இருக்குது. இது வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற வெரைட்டி. நிறைய நம்மளுக்கு டியூபர்ஸும் கிடைக்காது, ஒன்றே ஒன்று தான் இருக்குது. அடுத்து நம்மளோட வெரைட்டி அதிதி அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி தான். நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கிற ஒரு வெரைட்டி தான் அதிதி. அதிதியில் நம்மளுக்கு கொஞ்சம் டியூபர்ஸ் கிடச்சிருக்கு. இது எல்லாமே கொஞ்சம் ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பித்தது தான். பாருங்கள், இங்கே 2 இடத்துல க்ரோத் டிப் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 200. இது நல்ல நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு வெரைட்டி தான். இதெல்லாம் நம்ம வச்சாலே போதும், உடனேவே க்ரோத்து ஸ்டார்ட் ஆகிடும். ஏன்னா எல்லாம் ரூட் வந்திருக்கு, மாட்டி இருக்குது. நம்ம பார்த்து பத்திரமா தான் எடுக்கணும். இங்கே ஒரு டியூபர் இருக்குது. இதெல்லாம் ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு நல்லாவே. இதோட ப்ரைஸ் வந்து 180. உள்ள நல்லா மாட்டிகிட்டு இருக்குது எல்லாமே. அதனால் ஸ்லோவாக தான் எடுக்க முடியும். நம்ம எப்போவுமே பேக்கிங்லேருந்து எடுக்கும்போதும் ரொம்ப கவனமாக தான் எடுக்கணும். ஏன்னா எல்லாமே அப்படியே அந்த லீஃபு இதெல்லாம் வந்து லாக் ஆகிட்டே இருக்கும். இது பாருங்கள், இதுவும் நல்லா ரூட்டு க்ரோத் எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 200. இது வந்து ஃப்ளாட்டிங் லீஃப்லேயே நிறையா அப்படியே மல்டி பெட்டல்ஸோட ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு வெரைட்டி தான். நிறைய ஃப்ளவர்ஸும் கொடுக்கும். பாருங்கள், இதெல்லாம் நான் சொன்ன மாதிரி நல்லா ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 180. நல்ல கம்மி ப்ரைஸில் தான் நம்ம இது கொடுக்குறோம். இதோட பெரிய டியூபர்ஸுக்கு நல்ல ப்ரைஸ் இருக்குது. பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது. இது எல்லாமே க்ரோத்தை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நீங்கள் கைக்கு வரும்போதே பிளானிங் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 200. இங்கே ஒன்று இருக்குது. இப்போ பாருங்கள், 2 இடத்துல நல்ல க்ரோத்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 200.
இது நம்மளோட கர்ணா தான். கர்ணா எல்லாருக்குமே தெரியும். இப்போ கூட நான் வீடியோஸில் காமிச்சிருந்தேன். எனக்கு கண்டினியூஸாக இந்த பனி காலத்துலேயும் இந்த டிசம்பர் ஹாஃப்லேருந்து ஒரு ஜனவரி ஹாஃப் வரைக்கும் தான் நம்மளுக்கு வந்து கொஞ்சமாச்சும் அந்த ஒரு டார்மென்சி இருந்தது. அந்த டைமில் கூட ஃப்ளவர்ஸ் கொடுத்த ஒரு வெரைட்டி தான் நம்மளோட கர்ணா. இதோட டியூபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இப்போ தான் எனக்கு இன்னொரு டப்பில் இருந்து டியூபர்ஸ் எடுத்தேன். இதோட ப்ரைஸ் வந்து 280. நல்ல பெரிய டியூபர் தான், ஃப்ரெஷ் டியூபர் இது. இதோட ப்ரைஸ் வந்து 250. நல்லாயிருக்கும் இந்த வெரைட்டி. 220, 250, 180, 200. இங்கேயும் இருக்குது 200. இது வந்து 280. இதில் கொஞ்சம் போர்ஷனை கட் பண்ணிட்டு தான் அனுப்புவேன். சைஸ் பெருசாக இருந்தாலும் தேவையில்லாத இந்த லெங்க்த்தை நான் கொஞ்சம் கட் பண்ணிக்குவேன். ஏன்னா நம்ம வந்து பேக்கிங்கில் அனுப்பும்போது கொஞ்சம் லெங்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்ததுன்னா டியூபர்ஸோட இந்த க்ரோத் ஸ்ட்ரிப் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கீழே இருக்கிற அந்த போர்ஷன் வேஸ்ட்டு தான். ஸோ அதனால் அதை கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நான் வந்து சேஃபாக அனுப்பிடுவேன். ஸோ எல்லோரும் பார்த்துக்கோங்க. இதுதான் நம்மளோட டியூபர்ஸை நான் ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். இந்த டியூபர்ஸ் எல்லாம் இதுக்கு மேலே யாரும் என்னை கேட்காதீங்க. ஃப்ளவரிங் சீசன்லலாம் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஸோ வேண்டவங்கெல்லாம் இப்போ வாங்கிக்கோங்க. அடுத்து நம்மளோட வெரைட்டி ஒரு பவுல் லோட்டஸ் தான். ரெட் டாட் இதோட பேர். ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்ல ரெட்டிஷான ஷேட்டில் குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் வர ஒரு வெரைட்டி. இதில் பெரிய டியூபர் இருக்குது. இது நல்ல டிமாண்ட் உள்ள ஒரு வெரைட்டி. இதோட ப்ரைஸ் வந்து 280. இங்கே ஒன்று இருக்குது 180. ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இங்கே ஒன்று இருக்குது 180. இங்கே ஒன்று இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 220. இதுதான் நம்மளோட டியூபர்ஸை. இதுக்கு எங்கேயும் க்ரோத் டிப் இருக்கும். சூப்பரான ஒரு வெரைட்டி. இவ்வளோ டியூபர்ஸ் தான் இருக்குது. ஸோ வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்மளோட ராணி ரெட்டோட கொஞ்சம் ஸ்ப்ரவுட்டட் டியூபர்ஸ் தான். பாருங்கள், ராணி ரெட்டில் பெரிய டியூபர் இருக்குது. இது வந்து நல்ல பெரிய சைஸில் ஃப்ளவர்ஸ் கொடுக்குற ஒரு சூப்பரான ஒரு வெரைட்டி தான். லாட்டஸில் ராணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 220. ஸ்ப்ரவுட்டான டியூபர்ஸு அதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க. இதெல்லாம் நல்லா ஸ்ப்ரவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. 220. எல்லாம் கம்மி ரேட்டில் நம்ம கொடுத்துட்றோம். இது வந்து 180. இங்கேயும் இருக்குது 180. இங்கேயும் இருக்குது 220. இங்கேயும் இருக்குது 100. இவ்வளோ தான் நம்மளோட டியூபர்ஸு. ஸோ வேண்டவங்கெல்லாம் புக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் டியூபர்ஸு. லாஸ்ட் டைமில் ஒரு 2 டியூபர்ஸ் பேலன்ஸ் இருக்கும். அது இல்லாமல் இன்னும் 2-3 பேர் கேட்டாங்க பெரிய டியூபர்ஸு. நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ராணி ரேட்டில். அதுதான் வீடியோவாகவே போட்டுட்டேன். எனக்கு வந்து யார் என்ன கேட்டாங்கன்னு ஞாபகம் இல்லை. சின்ன டியூபர்ஸ் தான் இருந்தது, பட் பெருசு வேணும்னு கேட்டாங்க. பெருசு நான் எடுத்து போட்டிருக்கேன். யார் கேட்டாங்கன்னு தெரில. கண்டிப்பாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், கொடுக்குறேன். அதே மாதிரி இது வந்து நம்மளோட டில்லனோட டியூபர்ஸ் தான். சொன்ன மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரவுட்டட் டியூபர்ஸ் தான். நல்ல சூப்பராக ஸ்ப்ரவுட்டான டியூபர்ஸு. இதோட ப்ரைஸ் வந்து 180. நல்ல சூப்பராக ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு எல்லாமே. பாருங்கள், 180. $200. நிறைய பேர் வந்து டியூபர் ஸ்ப்ரவுட் ஆகலை அப்படிலாம் சொல்லுவாங்க. பார்த்துக்கோங்க எப்படி ஸ்ப்ரவுட் ஆகிருக்குன்னு. நம்ம பொறுமையாகவே தண்ணி சேஞ்ச் பண்ணி போட்டு விட்டால் கண்டிப்பாக ஸ்ப்ரவுட் ஆகும். இதோட ப்ரைஸ் வந்து 250. அவ்வளோ சூப்பராக ஸ்ப்ரவுட் ஆகிருக்கு பாருங்கள். நல்ல வெயில் இருக்கிற இடத்துல வச்சுட்டு டெய்லி தண்ணி சேஞ்ச் பண்ணி மாற்றி வச்சு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகும். கொஞ்சம் டைம் எடுக்கும், நம்ம வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. தண்ணியில் இருந்தாலும் நம்மளோட பிளான்ட்டுக்கு ஒன்றும் ஆகாது. அதே மாதிரி நம்ம பிளான்டிங் பண்ண பிறகு இந்த லீஃப் ஏதாவது கொஞ்சம் காயுதுனாலும் ஒன்றுமே ஆகாது, புது லீஃப் வந்துடும். சில பேர் அதுவும் பயந்துக்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. பாருங்கள், நல்ல ஸ்ப்ரவுட் ஆகிடுச்சு. இதோட ப்ரைஸ் வந்து 250. இதெல்லாம் உங்கள் கைக்கு வரும்போது நீங்கள் பிளான்டிங் பண்ணிடலாம். இதோட பேக்கிங் தான் எனக்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ஆனாலும் நிறைய பேர் பர்டிகுலராக கேட்குறனால தான் நம்ம இப்படி கொடுக்குறோம். இது வந்து 280யோட டியூபர். ரொம்ப சூப்பராக இருக்கும். எத்தனை க்ரோத் டிப்ஸ் வந்து ஸ்ப்ரவுட் ஆகிருக்குன்னு பாருங்கள். இதுதான் வந்து நம்மளோட வில்லனோட 280 டியூபரை. இங்கே ஒரு டியூபர் இருக்குது பாருங்கள். இது வந்து 220க்கு கொடுக்குறோம். இவ்வளோ தான் நம்மளோட டியூபர்ஸு.
ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்ப்ரவுட்டான டியூபர்ஸ் கொடுங்கன்னு கேட்குறவங்க எல்லோரும் வந்து இப்போ மெசேஜ் அனுப்புங்க, கொடுக்குறேன். அடுத்து நம்மளோட வெரைட்டி எம்பாப்பே அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி தான். எம்பாப்பேயோட சூப்பரான ஒரு டியூபர்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 250. நல்ல பெரிய டியூபர் தான். இங்கே பாருங்கள், இங்கேயும் இருக்குது 200, இங்கேயும் இருக்குது 200, இங்கேயும் இருக்குது 180, இங்கேயும் இருக்குது நல்ல பெரிய டியூபர் 250. அதே மாதிரி இங்கே ஒரு சின்ன டியூபர் இருக்குது 180. இதுதான் வந்து நம்ம எம்பாப்பேயோட டியூபர்ஸை. வேண்டவங்க சீக்கிரமாக புக் பண்ணிக்கலாம். நான் ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். இது ஒரு கலர் சேஞ்சிங் லாட்டஸ். இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து க்ரீன் ஷேட் கம்மியாக இருக்கும், ட்ரிபிள் ஷேட் இருக்கும், ஒயிட், பிங்க் அண்ட் க்ரீன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக க்ரீனாக சேஞ்ச் ஆகிடும். ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ வேண்டவங்க புக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அடுத்து நம்மளோட வெரைட்டி கேமலா அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி தான். இதுவும் நம்ம மயூரி மாதிரி நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய, நல்லா அடுக்காக பிங்க் ஷேடில் நிறைய அடுக்காக ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் நம்மளோட கேமலா. இதில் பெரிய டியூபர்ஸ் தான் இருக்குது, பார்த்துக்கோங்க. நல்லா 3 இடத்துல க்ரோத் டிப்பெல்லாம் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 220. நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கும். இது வந்து 250. இங்கே இருக்குது 200. இங்கே இருக்குது பெரிய டியூபர். இதை கட் பண்ணி தான் அனுப்பணும். 280. இங்கேயும் இருக்குது 180. இங்கே ஒன்று இருக்குது 100. இவ்வளோ தான் நம்மளோட டியூபர்ஸு. ஒரே ஒரு 100 ருபீஸோட டியூபர் மட்டும்தான் சின்னது இருக்குது. நான் ஃப்ளவர் பிக் ஆட் பண்ணிடுறேன். மயூரி விரும்புகிறவங்க, அதோட டியூபர் கிடைக்கிற மயூரியோட டியூபர் தேடுறவங்க அதுக்கு பதிலாக கேமலா கூட செலக்ட் பண்ணலாம். இதோட ஃப்ளவர் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஃப்ளவரிங் கெப்பாசிட்டியும் அதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதோட ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளது ஒரு பவுல் லாட்டஸ் தான். இதுதான் நம்மளோட டியூபரை, பார்த்துக்கோங்க. நல்ல பெரிய டியூபர் தான். பிங்க் டாட் இதோட பேர். இதோட ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணுறேன். இது ஒரு பவுல் லாட்டஸ் தான். பவுல் லாட்டஸ் அப்படிங்கும்போது என்னென்னா, நம்மளுக்கு ஒரு சின்ன டபுள் வச்சாலும் நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. அதுதான். இதோட ப்ரைஸ் வந்து 250. இங்கே ஒன்று இருக்குது, இது பெருசாக இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 300. ரெண்டும் நல்லா சூப்பரான டியூபர்ஸ் தான். இதில் ஒரு 4 டியூபர் தான் கிடச்சிது, 2 செயில் ஆகிடுச்சு. இதோட ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். நிறைய ஃப்ளவர்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது புது வெரைட்டி. பாருங்கள், நம்மளோட பிங்க் ஃப்ளேக்ஸ் எல்லாம் திரும்பவும் வந்து நிறைய பட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லாம் ஃப்ளவரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகுது. எல்லாத்துலேயுமே பட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. நம்மளோட நித்யா பாருங்கள், திரும்பவும் குட்டி குட்டியாக பட்டு வளர ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து நம்மளோட வெரைட்டி லியாங்லி தான். நிறைய பேர் என்ன கேட்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் இது. நம்ம பால்கனி அந்த மாதிரி கொஞ்சம் இடம் தான் எங்களுக்கு இருக்குது. அப்பார்ட்மெண்ட் தானே நாங்கள் தங்கியிருக்கிறோம், எங்களுக்கும் லாட்டஸ் வைக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவுல் லாட்டஸோ இல்லை மைக்ரோ பவுல் லாட்டஸோ நீங்கள் செலக்ட் பண்ணலாம். இதுதான் வந்து நம்மளோட டியூபர்ஸு. இதோட சைஸே இந்த அளவுக்கு தான் வரும், பெரிய சைஸ் வராது நம்மளுக்கு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 250. ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா ஸ்ப்ரவுட்டாக ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி இங்கே ஒன்று இருக்குது 200. இதோட சைஸ் சின்னதாக இருக்குதுன்னு யாரும் நினைக்காதீங்க. இதோட சைஸ் இப்படி தான் இருக்கும். இதோட ஃப்ளவரும் சின்னதாக இருக்கும், பிளான்ட் லீஃப் எல்லாமே சைஸ் சின்னதாக இருக்கும். 250. நிறைய க்ரோத் டிப்ஸ் இருக்கும். இங்கே ஒன்று இருக்குது 200, 180, அப்புறம் 150, 180, 150. இங்கே பாருங்கள் 150. நிறைய க்ரோத் டிப்ஸ் இருக்கும். ஜஸ்ட்டு வச்சு கொடுத்தாலே போதும், அது நல்லா சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகி வளர்ந்துடும். இவ்வளோ தான் நம்மளோட டியூபர்ஸு. இதோட ஃப்ளவர் பிக் நான் ஆட் பண்ணிடுறேன். குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளவர்ஸ் வரும் இதில். அதுதான் இதோட ஒரு ஸ்பெஷல். நம்ம வந்து நார்மலான டப்பில் வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். நான் அப்படி தான் வச்சுருக்கேன். இதுதான் என்னோடய லியாங்லியோட டப்பு. டியூபர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் அந்த ரன்னர்ஸ் குட்டி குட்டியாக இருக்கிறது மட்டும் பிளானிங் பண்ணேன். பாருங்கள், அதுவே எவ்வளோ ஸ்பீடாக வளர்ந்துருச்சு அப்படின்ட்டு. அடுத்து நம்மளோட வெரைட்டி பனி ரோஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான வெரைட்டி தான். ரொம்ப அழகாக இருக்கும் இதோட ஃப்ளவர். இது ஒரு லார்ஜ் கல்டிவர் தான். நார்மல் டப்லேயே நம்ம வைக்கலாம், கொஞ்சம் பெரிய சைஸ் டப்பில் வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் வந்து கொஞ்சம் டியூபர்ஸ் தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 200.
இதுதான் நம்மளோட டியூபரை. அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது 250. இதில் கம்மியான டியூபர்ஸ் தான் இருக்குது, இருந்தது கொஞ்சம் சேல் ஆகிடுச்சு. இங்கே ஒரு டியூபர் இருக்குது 250. இன்றைக்கி அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி லாட்டஸ் வளர்த்தணுன்னு ஆசைப்படுறவங்கலாம் சீக்கிரமாகவே வந்து டியூபர்ஸ் எல்லாம் புக் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் கம்மியான வெரைட்டிஸோட டியூபர்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கும். மேக்ஸிமம் வந்து 80% நான் ரீபார்ட்டிங் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சஜஷன்ஸ் எல்லாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய்.